ஹாய், இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி ஃபைல்ஸை காப்பி பண்ணலாம் இல்லாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு பார்ப்போம். ஒன்றில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இல்லாட்டி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறது. Ctrl+C, Ctrl+V. ஸோ இது இப்போ ஒர்க் பண்ணல, அதை நாங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமெண்டா டிவைசஸுக்கு வந்து கிளிப்போர்ட் இருக்கு. கிளிப்போர்ட்ண்டா என்னண்டா இதுதான் உங்களோட காப்பி அண்ட் பேஸ்ட், சரிதானே? இதில் நீங்கள் எங்கே இருந்து எங்கே காப்பி பேஸ்ட் செய்யணும் இருக்குது. இப்போ பை டிரெக்ஷனல்ண்டா பிஎம்ல இருந்து ஹோஸ்ட்டுக்கும் ஹோஸ்ட்லேருந்து உங்களோட கெஸ்ட்டுக்கும். ஓகே, ஹோஸ்ட்டும் கெஸ்ட்டும் என்னண்டா ஹோஸ்ட்ன்றது தான் உங்களோட பிசி, கெஸ்ட்ன்றது உங்களோட வர்ச்சுவல் பாக்ஸ், சரிதானே? எனக்கு ரெண்டு இடத்துலையும் காப்பி பண்ணணும். ஸோ நான் பை டிரெக்ஷன்ல இருந்து கொடுக்குறேன், சரிதானே? நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ராக் அண்ட் ட்ராப். அப்போ ட்ராக் அண்ட் ட்ராப்பும் ரெண்டு சைடும் பாசிபிளாக இருக்கணும், சரிதானே? ஸோ பை டிரெக்ஷனல் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு நான் இப்போ காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண எல்லாமே இருக்கு. ஏனெண்டா இன்னும் எங்களுடைய இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக முடியல. நீங்கள் புது பிசி ஒன்று வேண்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணின பிறகு டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவது தானே, அப்படி ஒரு ஸ்டெப் வந்து பெண்டிங்காக இருக்கு, சரிதானே? ஸோ அதை செய்யறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணுவோம். டெர்மினல் ஓப்பன் பண்ணி இந்த இதை அடிப்போம், சரிதானே? சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்வேன், sudo apt install build essential dkms linux headers, அங்கால இது ஒரு வேரியபிள், உங்களோட யூஸ் நேம் என்னன்னு போடும், சரிதானே? ஓகே, நான் உங்களுக்கு இது போன வீடியோவில் காய்ச்சினாங்க. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா ஏபிடி இன்ஸ்டாலால் நாங்கள் ஒரு ஃபைல் அண்ட் இல்லை மல்டிபிள் இன்ஸ்டலேஷனை ஒரே நேரம் செய்யலாம், சரிதானே? ஓகே, இப்போ என்டர் அமர்த்துறேன். அகெயின் பாஸ்வேர்ட் இருக்குது. சரி, கன்டினியூ பண்ண போறீங்களா? எஸ். இது இன்ஸ்டால் ஆகுது. நான் இன்ஸ்டால் ஆகி முடிய உங்களோட திரும்ப கதைக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சது. நான் இதில் க்ளோஸ் பண்ணிட்டு டிவைசஸுக்கு போய் இந்த கெஸ்ட் அடிஷன் சிடி இமேஜ்ன்றதை கிளிக் பண்ண போகிறேன். இது பேசிக்காக என்னன்னா உங்களோட சிடி டிரைவுக்குள்ளே நீங்கள் இப்போ விண்டோஸ் புதுசாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அதுக்கு பிறகு டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, அதை மாதிரி நினச்சிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த சிடி உள்ளுக்க போட்டேன், சரிதானே? இப்போ கேட்குது என்ன, சிடியை ரன் பண்ணவான்னு கேட்குது. ஓகே, நீங்கள் ரன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ அவர் என்ன கேட்குற, நீங்கள் பிசின்ற பாஸ்வேர்டை கேட்குது. ஓகே, சேம் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. ஸோ இது இப்போ இன்ஸ்டால் ஆகும். ஓகேயா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா running kernel modules will not be replaced until the system is restarted. அப்படி என்ன சொல்லுங்க, இப்போ டிஃபால்ட் செட்டிங்கை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாமல் சேஞ்ச் ஆகாதா? ஓகே, ப்ளஸ் ரிட்டர்ன் டு க்ளோஸ் திஸ் விண்டோ. ரிட்டர்ன்ன்றது என்ன, என்டர் கீயை தான் ரிட்டர்ன்னு சொல்லணும். ஸோ என்டர் பண்ணுறோம். இது எங்களோட உண்மையான பிசியில் தானே நாங்கள். ஸோ என்ன செய்வோம்னா ரீஸ்டார்ட் பண்ணாமல் க்ளோஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோம், சரிதானே? ரீஸ்டார்ட் கொடுக்காம பவர் ஆஃப் பண்ணோம். சரி, அகெயின் நான் விர்ச்சுவல் பாக்ஸை ஆன் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்ப்போம். நான் இதை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். ஓகே, அப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் வேலை செய்யுது. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா காப்பி பேஸ்ட் வேலை செய்யலான்னு பார்க்க போகிறேன். அதுக்காண்டி என்ன செய்கிறேன்னா இந்த டெஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஒரு சம் மெசேஜ் இருக்குது,
அதை கண்ட்ரோல் சி அமர்த்தி காப்பி பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த கெஸ்ட் அதாவது விர்ச்சுவல் பாக்ஸுக்கு உள்ள ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் வி. ஓகே, அப்போ காப்பி பேஸ்ட் வேலை செய்யுது.